இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். தேவனுடைய தெய்வீக மகிமை எங்க நடுவே இறங்கி வரட்டும் ஆண்டவரே. இந்த இடத்தில் உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். தேவ பிரசன்னத்தினால எங்களை ஆட்கொள்ளும். எங்கள் சரீரத்தை பலப்படுத்தும் ஆண்டவரே. இருதயத்தில் சோர்வோடு பலவீனத்தோடு ஆண்டவரே வழி தெரியாமல் உம்முடைய இடத்திற்கு உம்முடைய பிள்ளைகள் வந்திருப்பார்களா? வழி காட்டுகிற கர்த்தர் நீர் எங்களுக்கு வழி காட்டுவீராக. நாங்கள் செல்ல வேண்டிய பாதை எங்களுக்கு காண்பித்தருளும். எங்கள் மீது கண் வைத்து ஆலோசனை சொல்லுவீராக. நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீர் காட்டுவீராக. நாங்கள் இந்த ஆராதனை முழுவதும் உம்மையை முன்வைக்கிறோம். உம்மையை நாங்கள் ஆராதிக்க போகிறோம். நாங்கள் ஆராதிக்க ஆராதிக்க எங்கள் பிரச்சனைகள் மடிந்து போகட்டும். எங்கள் போராட்டங்கள் ஒண்ணுமில்லாமல் ஆகட்டும். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எல்லாவற்றையும் நாங்கள் தருகிறோம். ஆண்டவரே, முழுமையாக பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உம்முடைய ஆளுகை இந்த இடத்துல இருக்க நாங்கள் செபிக்கிறோம். தேவ பிரசன்னத்தை நாங்கள் உணரும். உம்முடைய தொடுதலை நாங்கள் உணரணும். ஆண்டவரே, உம்முடைய தொடுதல் எங்களை ஆட்கொள்ளட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆவி, ஆத்தும, சரீரம் மூன்றையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர், இந்த கால வேளையில நாம் மகிமைப்படுத்தி நாம் உயர்த்துவோம். இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி சொல்லாமல். நன்றி 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 என்று சொல்லி நான் துதி நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி பேர் ஏராளமான நன்றி ஆண்டவருக்கு செலுத்த வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு ஈடாக நாம் என்ன செலுத்த முடியும்? ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் நமக்கு வாழ்வு தந்ததை எண்ணி ஆண்டவருக்கு செய்த அத்தனையும் நினைத்து நன்றி சொல்லுவோம். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் மரண பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் அவருடைய கோலும் தடியும் நம்மை தேற்றினதை எண்ணி ஆண்டவரை உயர்த்துவோம். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தி. எத்தனை பேர் அப்படி பாதுகாத்து இருக்கிறார்? மரண பள்ளத்தாக்கில் காத்தீரையா, நீடும் ஜீவனை ஜீவனை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி சொல்லாமல் இருக்கவே
முழுவதும் உயர்த்துவோம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுவதும் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் நன்றி சொல்லாமல் சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி சொல்லாமல் இருக்கவே. முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே மனதார சொல்லுவோம் நன்றி 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 என்று சொல்லி நான் நாள்தோறும் நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் பல நன்மைகளை அவர் செய்திருக்கிறார்? ஒரு நன்மை செய்கிற தேவன் அல்ல, பற்பல நன்மைகளை செய்கிறதுனால தான் நம்ம நல்லா இருக்கிறோம். எத்தனை பேர் அவருடைய கிருபைகளுக்காக நன்றி சொல்லுவீங்க? நமக்கு நன்மை செய்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், வேதத்தில் ஒரு அற்புதமான வசனம் இருக்கு. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து நமக்கு அருளப்படுகிறது என்று சொல்லியிருந்தது. அப்படியானால் எந்த வகையான காரியங்களும் எனக்கும் என் குடும்பத்துக்கும் அருளக்கூடிய ஒரே தெய்வம் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு மாத்திரம்தான். அதில் மிகப்பெரிய உண்மை, தினந்தோறும் எனக்கு அவர் தருகிற சொல்லி முடியாத கிருபை. எத்தனை பேர் அதை எண்ணி துதிச்சிங்க? நம்ம ஓடுறோம், பிரயாணப்படுறோம், உழைக்கிறோம், பல காரியத்தை செய்கிறோம். ஆனாலும் கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கி நடத்தினதை உணர்ந்து பாடினீங்களா? இந்த மாதத்தை முடிக்க ஆண்டவர் எனக்கு விசேஷமாய் தந்திருக்கிற ஒன்று, இதை முடிக்க முடியுமானால் அதற்கு காரணமே கர்த்தருடைய கிருபை மாத்திரமே. அவருடைய கிருபையை நினைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த காலை நேரத்தில் நாம் ஆண்டவரை உயர்த்த போகிறோம். ஆண்டவரை மகிமைப்படுத்தி இன்னொரு பாடலை நாம் எல்லாரும் சொல்லி பாட போகிறோம். கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்ட பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும். எத்தனை பேர் உணர்ந்து சொல்றீங்க? இயேசுவே இயேசுவே, உம்மை இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லை. நேர்படியாய் என்னை நடத்தினி, நீதியின் பாதையில் நடத்தினி, நேர்வழியாய் என்னை நடத்தினீர். நீதியின் பாதையில் நடத்தினி, காரியம் வாய்க்க செய்தி என்னை கண்மணி போல் காத்தினி. ஓ காரியம். எத்தனை பேர் சொந்தமாய் கொண்டவரை உயர்த்துவோம்? இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டது பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லை.
இடத்திலே சறுக்கும் போது நம்முடைய தூதர்களை வைத்து நம்மை பாதுகாத்து நடத்தின ஆண்டவரை நாம் எல்லாரும் மகிமைப்படுத்தி ஒன்றிணைந்து பதறாது கரம் நீட்டி தாங்கின ஆண்டவரை சொல்லி பாடுவோம். பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினீர். பாதங்கள் சறுக்கின பதறாது கரம் நீட்டி தாங்கினீர். பாரம் எல்லாம் நீக்கினீர். என்னை பாடி மகிழ வைத்தீர். எங்கள் பாரம் எல்லாம் நீக்கினீர். என்னை பாடி மகிழ வைத்தீர். இயேசுவே இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே. இதைவிட மேன்மை இல்லை. விடவும் பெரிதான மேன்மை ஓ இயேசுவே சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே. இதைவிடவும் வேறொன்றும் இல்லை. கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி சென்றவரே. அனுதினமும் அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே. அனுதினமும் உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்த ஆண்டவரே. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். என் இயேசுவே சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே. இதைவிட மேன்மை இல்லை. விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லை. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே. இதைவிடவும் வேறொன்றும் இல்லை. Let's lift him up. இயேசுவே இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே. இதைவிடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லை. இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே. இதைவிடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லை. ஹalleluya. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு எனக்கு கிடைத்திருப்பது பெரிதான மேன்மை. அவர்தான் பெரிதான மேன்மை. உலகத்துல வேற எதுவும் மேன்மைன்னு சொல்ல முடியாது. இந்த பெரிதான மேன்மையுள்ள ஆண்டவர் எனக்கு என்ன பண்றாரு? புது கிருபையை தினம் தினம் அளிக்கிறவரா இருக்கிறார். என்றென்றும் அளிக்கிறாராம். அதான பாடினா, அனுதினம் நமக்கு கிருபை அளிக்கிறவரா இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்றைக்காவது உள்ளதுன்னு இருக்கா? என்றும் உள்ளது. என்றைக்காவது இருக்கிறது சிலதெல்லாம் இருக்கும், ஆனா என்றும் எனக்கு இருக்குது. இன்னொரு வாட்டி பக்கத்துல பாசுங்க, என்று இருக்குதுங்க. ஆமா, என்று இருக்குது. அவர் கிருபை நம்மை நடத்தி வந்தது. எத்தனை பேர் உங்களை அப்படி நடத்தி இருக்கிறாருன்னு சொல்றீங்க? மாதத்தின் இறுதியில் கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஜீவனோடு இருப்பது உம்முடைய கிருபை, என்னை நடக்க வைத்தது உம்முடைய கிருபை, என்னை பேச வைத்தது உம்முடைய கிருபை, எனக்கு நீர் அருளி இருக்கிற எல்லாமே உம்முடைய கிருபை, நல்ல உடையை கொடுத்திருக்கிறது உம்முடைய கிருபை, நல்ல கை கால்களை திடமாய் கொடுத்திருப்பது உம்முடைய கிருபை. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நல்ல சுவாசத்தை கொடுத்திருப்பது உம்முடைய கிருபை. இந்த ஏப்ரல் மாதம் முடிக்க ஆண்டவரே இத்தனை கிருபைகளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே, இது எல்லாவற்றையும் நினைத்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். என்றும் எங்களோடு கூட வருகிற உம்முடைய கிருபையை நாங்கள் நினைத்து இந்த கால வேளையில உம்மை மகிமைப்படுத்தி நாங்கள் உயர்த்த போகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் எல்லாரும் இன்னொரு பாடலை நாம் பாடி ஆண்டவர் நாமத்தை உயர்த்துவோம். கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போல்
துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். எத்தனையோ நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில நெருக்கி ஏவும் போது எனக்கு ஒண்ணுதான் தெரியும், அந்த நெருக்கத்துல என்னை மடிய விடாமல் காக்கிற தேவ கிருபை உயர்த்தி எல்லாரும் மகிமைப்படுத்தி சொல்லி பாடுவோம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். இருள் போன்ற கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருந்தாலும், காரில் போல மூடிக்கொண்டாலும், அந்த காரில் வெளிச்சமாய் வந்து எனக்கு பாதை காட்டின ஆண்டவரை மகிமைப்படுத்தி எல்லாரும் சொல்லி உயர்த்துவோம். நல்ல கைகளை தட்டி ஓ எஸ். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க, என்னை நடத்தினார் அவர் கிருபை. சொல்லுவோம், என்னை நடத்தினார். ஓ, என்னை நடத்தினார் என்றும் உள்ளது. தேவ கிருபை, அவர் கிருபை போற்றுவோம். அவரை போற்றி துதித்து பாடி சத்துரு சேனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். முச்செடி தன்னில் தோன்றிய தேவன் பாதுகாத்தாரே. எல்லாரும் சொல்லி அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி வெள்ளம் போல் நிந்தை வந்தாலும் அதை மேற்கொள்ளுகிற வல்லமை தந்து திட நம்பிக்கை தைரியம் தந்த ஆண்டவரை உயர்த்தி பாடுவோம். வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியாவியை அழித்தே. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அழித்தே. திட நம்பிக்கை தைரியம் நீங்காதே, அவர் கிருபை. திட நம்பிக்கை தைரியம் நீங்காதே, அவர் கிருபை. தேவ கிருபை, தேவ
என்று ஆண்டவரை நாம் துதித்து நீ நல்லவர் வல்லவர் என்று ஒன்றிணைந்து நித்திய தேவனை மகிமைப்படுத்தி உயர்த்துவோம். நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருந்ததாலே. அவர் அவர் கிருபை அவர் நல்லவர். அவர் நல்லவர் அவர் நல்லவர். இயேசு நல்லவர். ஓ தேவ கிருபை ஆண்டவரை சொல்லி இந்த காலை வேளையிலே என்னை நடத்தினார் அவர் நல்லவர், பாதுகாத்தார் அவர் நல்லவர் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்தி எல்லாரும் சேர்ந்து உயர்த்தி சொல்லி பாடுவோம். ஓ என்னை நடத்தினார் அவர் என்னை நடத்தினார் அவர் கிருபை என்றும் உள்ள பாதுகாத்தாரே பாதுகாத்தாரே அவர் நல்லவர். பாதுகாத்தாரே திட நம்பிக்கை தைரியம் நீதாரே. திட நம்பிக்கை அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள். அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர். எல்லாரும் ஆர்ப்பரித்து சொல்லுங்க அவர் நல்லவர் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர் என்றும் துதியுங்கள் என்றும் உள்ளது. ஓ ஸ்தோத்திரம். ஓ எங்கள் நித்திய தேவனே சத்திய பரனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. என்றும் துதிக்கக்கூடிய எங்கள் தெய்வமே, நாங்கள் எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இன்றைக்கு துதிக்கிறோம். எங்களை பாதுகாத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை நடத்தினீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம். திட நம்பிக்கை தந்தீரே, தைரியம் தந்தீரே, முன்னேறி செல்ல உதவி செய்தீரே, தாண்டி செல்ல எங்களுக்கு உதவி செய்தீரே, தப்பி செல்ல வழிகளை உண்டாக்கி கொடுத்தீரே. இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய விலகாத கிருபை எங்களை எங்க குடும்பத்தை எங்க சபையும் நடத்தி வந்ததை நாங்கள் எண்ணி ஆர்ப்பரித்து கர்த்தர் நல்லவர் என்றும் துதியுங்கள். கர்த்தர் நல்லவர் என்றும் துதியுங்கள். உம்மையே துதிக்கிறோம். நீ துதிக்கப்படத்தக்க தேவனாய் இருக்கிறீர் அப்பா. எங்கள் சாமர்த்தியம் எங்கள் திறமைகள் ஆண்டவரே இதை வைத்து நாங்கள் எதையுமே நடத்த முடியாது. ஆனால் எங்களை நடத்த ஒருவர் இருக்கிறீர். நீரே எங்களை நடத்துகிறீர் ஆண்டவரே. எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? நீரே எங்களை நடத்துகிறீர். எங்களை நடத்துகிறவர் இன்னார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களை நடத்துகிற தேவன். ஓ ஸ்தோத்திரம். வழிகள் அடைக்கப்பட்டிருந்தாலும் ஒரு வழி அடைக்கப்படும் போது 7 வழிகளை உண்டாக்குகிற தேவன் நீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த காலை வேளையில அதை நாங்கள் எண்ணி உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு முன்பதாக செல்லுகிற தெய்வம் நீர். 1000 பேர்களில் சிறந்தோராய் எங்க
வாழ்க்கையின் ரட்சிப்பின் தேவனாய் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. இதை எண்ணி உம்மை இந்த காலை வேளையில உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. Thank you Jesus. Oh hallelujah. எல்லாரும் கரம் உயர்த்தி சொல்லுங்க. எங்கள் ஆயுள் முடியும் வரை உம்மை Yes Jesus. எங்கள் ஆயுள் உம்மை தொழுதிடுவே. மாந்தர்கள் போற்றிடும் எங்கள் தெய்வமே, எங்கள் மகிமையின் தேவனே, முழங்கால் யாவும் உமக்கு முன் முடங்கிடுமே. சர்வ வல்லமையுள்ள எங்கள் தெய்வமே, இந்த காலை ஆராதனை நேரத்திலே உமக்கு நேராக நாங்கள் சபையாய் வந்து உம்மை பணிந்து கொள்ளுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆராதனைக்குரியவராய் எங்கள் நடுவே நீர் இறங்கி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் கிரியை செய்கிற உம்முடைய வல்லமைகளுக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய ஈவுகளுக்காக நன்றி சொல்லி நாங்கள் எல்லாரும் உம்மை போற்றி உம்மை இந்த காலை வேளையில மகிமைப்படுத்தி உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. ஓ மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், தெய்வமே மூலங்கால் முழங்கால்களை முடக்குகிறோம் ஆண்டவரே. எங்கள் நாயகரே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. முடிவில்லா ராஜ்யம் நமக்கு அருள்வதற்காக திரும்பவும் வருவேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவருக்காக ஆயத்தமாய் நாம் காத்திருந்தோம். ஓ ஸ்தோத்திரம்
அனுதினம் அவர்களை வணங்கக்கூடிய இடத்துக்கு நாம் செல்ல போகிறேன். நித்திய ராஜ்யத்துக்குரியவரை, நித்திய தேவனை மகிமைப்படுத்தி உயர்த்துவோம். முடிவில்லா ராஜ்யம் மாறுள திரும்பவும் வாருவேன் என்றே. முடிவில்லா ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே. எல்லாரும் கடைசியாய் கர்த்தரை ஆராதியுங்கள். ஆராதனை ஆராதனை வேந்தரும் நீரே. ஆராதனை ஆராதனை வேந்தரும் முடியும் வரை முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். நீங்க சொல்லுங்க, ஆராதனை ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. ஆமென். ஹல்லேலூயா. எங்கள் ஆயுசு நாட்கள் உம்முடைய கரத்தில் அல்லவா உள்ளது. எங்கள் ஆயுசு நாட்கள் உம்முடைய பத்திரமான கரத்தில் இருக்கிறது. அன்றைக்கு எசேக்கியா கர்த்தருடைய பார்வையிலே அந்த ராஜா நலமானதை செய்த போதிலும், அந்த நலமானதை செய்யும் போதும் அவருக்கும் வியாதி வந்தது. இன்றைக்கு கர்த்தருடைய பார்வையில என்ன நல்லது செய்து கொண்டிருந்தாலும், அன்றைக்கு எசேக்கியாக்கு வியாதி வந்தபோது ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியை அனுப்பி, உன் வீட்டு காரியங்களை நீர் ஒழுங்குபடுத்திக் கொள்ளும், நீ சீக்கிரம் மரித்து விடுவாய் என்று சொன்னபோது அவன் தன்னை தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் மண்டியிடுகிறான். ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தை நான் இன்னும் சரி செய்யவில்லையே, உம்முடைய பார்வைக்கு நலமானதை எல்லாம் நான் செய்தேனே, எனக்கு இப்படி ஒரு தண்டனையா என்று அவன் முறையிடும் போது, அந்த ஏசாயா தீர்க்கதரிசி கொஞ்ச தூரம் செல்வதற்கு முன்பதாகவே அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டதினாலே மறுபடியும் அவனுக்கு 15 வருடத்தை கூட்டி கொடுத்த ஆண்டவர் இயேசு இன்றைக்கு நம்முடைய ஜெபத்தையும் கேட்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய ஆயுசு நாட்கள் இன்றைக்கு நாம் உயிருடன் இருக்கிறோமானால், இந்த ஆண்டவர் இயேசு என் ஆயுள் நாட்களை குறித்து வைத்திருக்கிறவராய் இருக்கிறார். என்னுடைய காலங்கள், என்னுடைய ஆயுசு நாட்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறதுனாலே நாங்கள் இன்றைக்கு சொல்லி உண்மையான நிஜமான வார்த்தை பாடினோம். எங்கள் ஆயுள் முடியும் வரை உம்மையே நாங்கள் தொழுதிடுவோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் நாங்கள் காண எங்களுக்கு கிருபை தந்த உம்முடைய ஆயுசு நாட்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை நேரத்தில் எங்களை தாழ்த்தி உமக்கு முன்பாக நாங்கள் பணிந்து கொண்டு சொல்லுகிறோம். எங்கள் ஆயுள் முழுவதும் உம்மையே நாங்கள் தொழுது கொள்வோம். ஆண்டவரே, இந்த ஆயுசு நாட்கள் நீர் தந்த உம்முடைய ஜீவனுக்காக நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் போற்றக்கூடிய எங்கள் தெய்வமே, நீர் இருக்க எங்களுக்கு பயம் என்ன?
எத்தனை ஏப்ரல் மாதங்கள் கடந்தாலும் எங்களோடு கூட நீர் வருகிறவராக இருக்கிறீர். எங்களுக்கு பயம் தேவையில்லை. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களோடு கூட நீர் வருகிறதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த காலை ஆராதனையிலே நீர் மகிமைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய தேவ பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இதே ஆளுகையின் வல்லமையின் பிரசன்னம் தொடர்ந்து எங்கள் நடுவே இறங்கி கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.